அமெரிக்கா, ரஷ்யா இந்த 2 நாடுகளும் வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால், வானத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் வந்து சண்டை போட்டுகிட்டே வந்திருப்பாங்க. வானத்தில் ராக்கெட் விடுறதா, அது நான் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து விடணும். வானத்தில் ஆராய்ச்சி செஞ்சாலும் அது நான் தான் வந்து ஃபஸ்ட்டு செய்யணும். அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால், அமெரிக்கா, ரஷ்யா இந்த 2 நாடுகளுக்கும் இடையே வந்து எப்பயுமே வந்து இருக்கும். இந்த மாதிரி போட்டி காலங்களில் தான் வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால், அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை வந்து கையில் வந்து எடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் தெரியவே கிட்டத்தட்ட 47 வருஷத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. நிலாவை அழிக்கிறது தான் அந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, ஹிரோஷிமா, நாகசாகியில் வந்து குண்டு வந்து போட்டாங்க இல்லையா, அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த குண்டை வந்து நிலாவில் வந்து போடணும், நிலாவை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட். ஆனால் இந்த ப்ராஜெக்டில் நிறைய ரிஸ்க் வந்து இருந்தது. இந்த டன் கணக்கான அணுகுண்டுகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிலாவுக்கு எடுத்துகிட்டு போகும்போதே வந்து ஃபியூயல்லாம் தீர்ந்து கீழே விழுந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம பூமியில் ஒரு பகுதியே வந்து இருக்காது, பூமியே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம். ஆனால் இதில் பயப்பட வேண்டிய முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கரெக்டாக நடந்து நிலாவில் வந்து இந்த அணுகுண்டு விழுந்தது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி காலநிலை மாற்றங்கள் எல்லாமே வந்து தாறுமாறாக வந்து இருந்திருக்கும். இந்த பூமியே இருந்திருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் 119 தான் இந்த பூமியிலேயே வந்து கடைசி ப்ராஜெக்டாக வந்து இருந்திருக்கும்.